வெல்கம் டு கேமிங் கை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 10 வெப்சைட்ஸ் தான். லைக் வந்து கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டாப் 10 வெப்சைட்ஸு. பாதி வந்து லைக் பிளாட்ஃபார்ம்ஸ், கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸே அது. பாதி வந்து லைக் வெப்சைட், கேமிங் வெப்சைட் மாதிரி நீங்கள் கேம் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதில் பை பண்ணிக்கலாம், லைக் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், டீல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சைட் வந்து என்னென்னா ஸ்டீம் வந்து ரொம்பவே பாப்புலரான வெப்சைட் தான். ஸோ நான் 2 மாதமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டீமில் ஆக்சுவலி நிறைய ஆஃபர்ஸ், நல்ல ஆஃபர்ஸ்லாம் வரும். ஸோ பயங்கரமான ரேட் டிஸ்கவுண்ட் வரும். ஸோ அதான் நியூ ரிலீசஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், என்னென்ன நியூ ரிலீசஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு. ஸோ அதில் ஏதாவது ஆஃபர்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஃப்ரீ கேம்ஸே ஆக்சுவலி நிறைய கேம்ஸ் நல்லாயிருக்கும். அது ஏதாவது பெரிய கேம்ஸ் எல்லாமே லைக் கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி, ஜிடிஏ, ஸோ எல்லாமே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வெப்சைட் எப்படின்னா எபிக் கேம்ஸ். லைக் வந்து சைட்டுக்கு தகுந்த மாதிரியே, சைட்டோட பேருக்கு தகுந்த மாதிரியே பயங்கரமான நிறைய கேம்ஸ் நல்லாயிருக்கும் உள்ளார். அதில் பெரிய பெரிய கேம்ஸ் இருக்கும், ஹை குவாலிட்டி கேம்ஸு, லைக் ஹை ரெசல்யூஷன் கேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேயே ஆஃபர்ஸ்லாம் நிறையா இருக்கும். செக் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட்ஸ் விட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸு, ஸோ இல்லைனா டெய்லி ஆஃபர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஃபோர்ட்நைட், லைக் ஃபேமஸான கேம் ஃபோர்ட்நைட்டோட டெவலப்பர் இவங்க, செக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து என்னென்னா ரயோட் கேம்ஸ். ரியோட் எப்படி வேணால் சொல்லலாம். பூவுன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீ சொல்கிற மாதிரி சொல்லலாம். ரயோட் கேம்ஸ் யாருன்னா லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வேலரண்ட்டு, ஸோ அதோட டெவலப்பர்ஸ் தான் அவங்க. ஸோ இந்த சைட்டில் நிறையா டிஃப்ரெண்ட்டான கேட்டகரி கேம்ஸ்லாம் இருக்காது. ஸோ அவங்க அந்த 5 கேம்ஸ், அவங்க டெவலப் பண்ண அந்த 5 கேம்ஸ் இருக்கும். ஸ்போர்ட் டோர்னமெண்ட்ஸ், சாம்பியன்ஷிப்பில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து யூபிசாஃப்ட் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. லைக் வந்து 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்க 2 கேம், பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா, அசாசின் கிரீடோட டெவலப்பரு. ஸோ யூபிசாஃப்ட் சைட் வந்து என்னென்னா அதுலேயும் மோஸ்ட்டாக எல்லா கேம்ஸுமே இருக்கும். லைக் வந்து ஆஃபர்ஸாக எதாவது இருக்குமான்னு தெரில. ஸோ அதான் புது ரிலீசஸ்ஸு, அவங்க பேட்ச் ஒர்க்ஸு, அவங்க அப்டேட்ஸு, ஸோ அது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த சைட் பெருசாக யூஸ் பண்ணதில்லை, அசாசின் கிரீடுக்காக சும்மா சர்ச் பண்ணது தான். மிச்சப்படி அது ஆஃபர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மேபி உள்ள ஏதாவது நியூஸில் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம எக்ஸ்ப்ளோர் ஆஃபர்ஸாக எதுவும் டிஸ்கவுண்ட்ஸாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா கேமுமே இருக்கும். யூபிசாஃப்ட்டோட பக்காவான எல்லா, லைக் வந்து சொல்கிற மொபைல்லேருந்து ப்ளே ஸ்டேஷன் வரைக்கும் எல்லா கேம்ஸோட இதுவுமே இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற வெப்சைட் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து கேமர்ஸை தாண்டி நார்மல் யூசேஜஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ கேமர்ஸ்க்கு வந்து மெயினாக என்னென்னா எக்ஸ்பாக்ஸோட டெவலப்பர், எக்ஸ்பாக்ஸோட ஓனர். ஸோ இதில் வந்து பெஸ்ட்டான கேம்ஸ் நிறைய கேம்ஸ் இருக்கும். ரேசிங் கேம்ஸ் மெயினாக லைக் வந்து ஆஸ்ஃபால்ட் இருக்குது, ஃபோர்ஸா இருக்குது. ஸோ லைக் ஆஸ்ஃபால்ட்லாம் மொபைலுக்கே இருக்கும். அது மாதிரி எக்ஸ்பாக்ஸ் பாஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கும் இந்த சைட்டில். ஸோ இது எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸும் இருக்குது, லைக் பிசிக்கும் இருக்குது, விண்டோஸ் மொபைல் கேம்ஸ்க்கும் நிறையமே இருக்கும். யூபிசாஃப்ட், மைக்ரோசாஃப்ட் அடுத்து நம்ம பார்க்க ஒரு வெப்சைட் வந்து gx.games வந்து ஆக்சுவலி ரொம்ப ஜாலியான வெப்சைட்டுங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கேம்ஸ்லாம் இருக்காது, ஹை குவாலிட்டி, ஹை ரெசல்யூஷன் கேம்ஸ்லாம் பெருசாக இருக்காது. ஸோ ஆனால் என்ன இண்டி கேம்ஸு, சின்ன கேம்ஸு, மினி கேம்ஸு, ஸோ அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஆர்கேட் கேம்ஸு. ஸோ அந்த மாதிரி சின்ன கேம்ஸ் ஆக்சுவலாக 2-3 கேம்ஸ் ஆடி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் நீங்கள் மோஸ்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட்டில் இதில் இருக்கிறதுல ட்ரெண்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கில் என்னென்ன கேம்ஸ் இருக்கும், ஸோ அந்த கேம்ஸ் நீங்கள் தான் ஆடி பார்க்கலாம். மோஸ்ட்டாக ஏதாவது ஆடலாம் அப்படின்னா அப்படியே ஓப்பன் பண்ணி டவுன்லோடிங் டேட்டா ஆகும், 10 செகண்ட் 2 செகண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே டேரெக்டாக கேம்ஸ் இதுலேயே ஆடலாம், ஆன்லைன்லேயே ஆடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து என்னென்னா ஜிஎக்ஸ் கேம்ஸ் மாதிரியே தான், போக்கி கேம்ஸ்னு சொல்லிட்டு. அதுவுமே ஆன்லைனில் அப்படியே டேரெக்டாக ஆடுற கேம்ஸ் தான் நீங்கள். ஸோ அது நிறைய குட்டி கேம்ஸ் இருக்குது, மினி கேம்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு ஏதாவது ஒரு கேம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸோ அது ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே கண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ தான் நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் ஆடுறது தான். அப்படியே டெஸ்டிங்காக சும்மா ஆடி பார்த்தேன். ஸோ நல்லா தான் இருக்குது. இது நிறைய கேம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது நிறைய குட்டி கேம்ஸ் இருக்குது, மினி கேம்ஸ் இருக்குது, கொஞ்சம் லைக் ஃபேமஸான கேம்ஸ் இருக்குது. லைக் வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக இருக்கும் கேம்ஸ், லைக் பசில் மாதிரி கேம்ஸு, ரேசிங் கேம்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டிமுலேட்டர் கேம்ஸு, அந்த மாதிரி நிறையா ஷூட்டிங் கேம்ஸு. ஸோ அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஸோ அது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். லைக் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், ஒரே மஜா, இது நல்லா இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும். அது நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற வெப்சைட் வந்து GOG.com வந்து என்னென்னா இதுவும் ஃபேமஸான லைக் சைட் தான். ஸோ இது உள்ள லைக் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்க கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், இல்லை வீக்லி சேல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லைக் ஃபேமஸாக சைபர் பங்க் இருக்குது, ஆலன் வேக்னு சொல்லிட்டு ஒரு கேம், ஆலன் வேக்னு சொல்லிட்டு ஒரு கேமு. ஸோ அதுவும் இதில் தான் இருக்குது. ஸோ காட் ஆஃப் வார் இருக்குது. ஸோ இது அப்படியே நீங்கள் டேரெக்டாக பை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்ட்ரோலர் சப்போர்ட் இருக்குது. ஸோ அப்படியே ஸ்டீம் மாதிரி தான், டேரெக்டாக விண்டோஸ்க்கு பை பண்ணி ஸோ அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னா EA.com, எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா லைக் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கேம்ஸ் ஆடுற எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸான இது. ஸோ இந்த கேம் சைட்டுக்குள்ளே வந்தாலே என்னென்னா உங்களுக்கு அந்த வாய்ஸ் கண்டிப்பாக மைண்டில் வந்திருக்கும், EA Sports to the game அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வரும்.
ஸோ அது எல்லா கேம்ஸோட இதுலேயும் வரும் அது. ஸோ அதான் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன கேம்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த கேம்ஸோட ட்ரெய்லர் இருக்கும். FIFA 24 இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ அதுதான் அது இருக்குது. Sims 4 வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே லைக் வந்து ஹை குவாலிட்டி கேம்ஸ் எல்லாமே இது. அதான் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கேம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த சைட்டை வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த சைட்டில் என்னென்ன கேம்ஸ் இருக்குது, என்னென்ன லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு பாஸ் இருக்கும். ப்ளே அப்படிங்கிற பாஸ் மாதிரி இருக்கும். ஆப்பில் அது யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த கேமை. இப்போ நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக இருக்க வெப்சைட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற வெப்சைட் என்னென்னா battle.net. இல்லை ரொம்ப நேரம் பேசினதுனால கொஞ்சம் உளர்றேன். battle.net தான் அது. ஸோ இது வந்து Blizzard Entertainment and Activation அவங்க 2 பேரோட டைஅப்பில் இருக்க ஒரு வெப்சைட் இது. ஸோ தான் இப்போ அந்த வெப்சைட் போய் நீங்கள் கேம் டவுன்லோட் பண்ணாலும் ஸோ இந்த டெஸ்க்டாப் ஆப் கேட்கும் இது. ஸோ இது டெடிக்கேட்டடாக Overwatch 2 இருக்குது. இதில் Overwatch 2 ஆடலாம் நீங்கள். லைக் World of Warcraft இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் Call of Dutyயோட ஃப்ரான்ச்சைஸ், Call of Dutyயோட எல்லா சீரீஸும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை Overwatch இருக்குது, Warcraftோட எல்லா சீரீஸும் இருக்கும். இது நீங்கள் டெடிக்கேட்டடாக லைக் வந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப் டெஸ்க்டாப் ஆப் மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி ஆடுற மாதிரி தான் இருக்கும். லைக் Call of Dutyயோட எல்லா எபிசோட்ஸும் எல்லா எடிஷனும் வேணும் அப்படின்னா இந்த சைட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் டாப் 10. இது என்னோடய ரேட்டிங் எனக்கு தெரிஞ்ச பாப்புலாரிட்டி பேஸில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது. ஸோ வேறு ஏதாவது நான் வந்து விட்டுருக்கேன் லைக் வந்து முக்கியமான வெப்சைட்ஸ் எதாவது இருக்குது, இல்லை கேமிங் வெப்சைட்ஸ் எதாவது இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணுறேன், நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி என்ன ரிவ்யூவோ நான் அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். என்னென்னா இந்த 10 வெப்சைட்டுமே நான் இன்னும் ஃபுல்லாக யூஸ் பண்ணல. ஸ்டீம் யூஸ் பண்ணியிருக்கேன், எபிக் கேம்ஸில் ஒரு 2-3 கேம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த GX கேம்ஸு, போக்கி கேம்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க சின்ன கேம்ஸ், அந்த மாதிரி சின்ன கேம்ஸ் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா நிறைய டவுன்லோட் டைம் ஆகாது, ஸ்டோரேஜே எடுக்காது. அப்படியே ஆன்லைனில் போய் ஆடுறது நீங்கள் செலக்ட் பண்ணி கேம் ஆட வேண்டியதான். அது ஜாலியாக இருக்கும். அது நல்லா இல்லையா ஆட முடியலையா வேறு கேம் அப்படியே ஆடலாம். அந்த மாதிரி நீங்கள் ஆடினாலே அதில் எவ்வளோ ஒரு வெப்சைட்லேயே எனக்கு தெரிஞ்சு போக்கி கேம்ஸ்லேயே வந்து 1000 கேம்ஸ் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு டைம் போகிறதும் தெரியாது. ஸோ நிறையா இருக்கும், நிறைய கேம்ஸ் இருக்கும், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு எல்லா வெப்சைட்லேயுமே ஒரே ஒரு வேலை தான் பெரிய வேலையாக இருக்குது. என்னென்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி சைன் அப் பண்ணி அதுக்கு நீங்கள் வெரிஃபிகேஷன், இமெயில் வெரிஃபிகேஷன் கொடுத்து ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சில இதில் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து கேமிங் ப்ரோக்ராமு, கிரியேட்டர் ப்ரோக்ராம் மாதிரி தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பார்ட்னர் பண்ணிட்டீங்க எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கும். டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது கேட்கும். மிச்சபடி கேம் டிஸ்கவுண்ட்ஸு, டீல்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் டெய்லி செக் பண்ணால் தான். ஸோ நீங்கள் போயிட்டு சும்மா ஒரு 1 hour இல்லை ஒரு 1/2 hour லைக் வந்து டெய்லி செக் பண்ணிங்க அப்படின்னா அது நல்ல டீல்ஸாக கிடைக்கும். நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன் ஆக்சுவலி. நான் இப்போ ஸ்டீமில் மோஸ்ட்டாக இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டீம் எபிக் கேம்ஸ் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். நான் இப்போ லைக் ஃப்ரீ கேம்ஸாக என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். லைக் ஸ்டீம் இந்த வெப்சைட்டில் அட்லீஸ்ட் ஒரு 3 வெப்சைட்டில் வந்து என்னென்ன ஃப்ரீ கேம்ஸ் பெஸ்ட்டு கேம்ஸாக இருக்குங்கிறத நான் ஒரு தனி வீடியோவாக ரிவ்யூ எடுத்து போடுறேன். ஸோ அதை எதாவது டவுன்லோட் பண்ணி கேம் ப்ளேவும் பண்ணி காட்டுறேன். இந்த வெப்சைட்டை தாண்டி வேறு எதாவது டவுன்லோட் பண்ணோன்னே இப்போ கன்சோலுக்கு அதான் நீங்கள் சிடி வாங்கி இப்போ லைக் ஆஃப்லைன் ஷாப்ஸ் இருக்குது. ஆஃப்லைன் ஷாப்ஸில் நீங்கள் சிடி வாங்கி ஆடுறவங்களாம் இருக்கலாம். இல்லை ஆக்சுவலி நிறைய கேம் வந்து ஸ்டார்டிங்கில் டாரண்ட்டில் டவுன்லோட் பண்ணுவாங்க. டாரண்ட்டில் நான் இப்போ லைக் வந்து ஜிடிஎல்லாம் பழைய ஜிடிஎல்லாம் அப்படி தான் டாரண்ட்டில் டவுன்லோட் பண்ணி தான் ஆடிருந்தேன். இப்போ லைக் வந்து டாரண்ட்டாக நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஒரு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு டாரண்ட் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதே மறந்துட்டேன் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் டாரண்ட்டில் டவுன்லோட் பண்ணி ஆடுற கேம்ஸும் கிராக்டு வெர்ஷன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த கேம்ஸ் வெப்சைட்டில் இருக்க கேம்ஸே வந்து என்னென்னா ஒரு சில பேஜஸ், ஒரு சில கம்பெனிஸ் வந்து என்னென்னா இந்த கேம்ஸே லைக் சீப்பாக தருவாங்க, இன்னும் பட்ஜெட்டாக கொஞ்சம் சீப்பாக தருவாங்க. எப்படின்னா மல்டிபிள் அக்கௌண்ட் இருக்கும். இப்போ ஸ்டீம் கேம்ஸ் வந்து ஃப்ரீயாக பிசி கேம்ஸ் தராங்க நிறைய பேர் அப்படின்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்க. லைக் மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸராக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எப்படின்னா ஒரே யூஸர் ஒரே அக்கௌண்ட்டில் வந்து என்னென்னா ஒரு 5 பேர் 6 பேர் இல்லை ஒரு 10 பேர் கூட யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஆன்லைனில் நீங்கள் ஆட முடியாது. நீங்கள் ஒன்ஸ் கேம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரைவில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீ லான்ச் பண்ணி மெனு வரைக்கும் போகலாம். மெனு போனதுக்கப்புறம் என்ன ஆஃப்லைன் போகிறது உங்களுக்கு சேஃப். அவங்களே நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதான் சொல்லுவாங்க. ஆஃப்லைன் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேம் ஆடலாம். உங்களுக்கு கேம் ப்ளே ஓகேன்னா அதர் பெனிஃபிட்ஸாக உங்களுக்கு ஆன்லைன் ஆக்சஸ்ஸு, ஏதாவது கஸ்டம் பேக் டவுன்லோட் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் அவ்வளோ சீப்பாக வாங்கினீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நீங்கள் உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸாக உங்களுக்கு இருக்காது. நிறைய பேர் யூஸ் பண்ணுவான். சில பேர் வந்து நான் கிரிக்கெட் 24 வாங்கினேன். கிரிக்கெட் 24 வாங்கி நான் ஒவ்வொரு தடவை லான்ச் பண்ணும்போது வேறு எவனாவது ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கான், இல்லைனா லைக் வந்து வேறு எவனாவது யூஸ் பண்ணிட்டு அவன் க்ளோஸ் பண்ணுறான் கட் பண்ணுறான். அதுக்கப்புறம் திருப்பி வந்து சரி ஓகே அது ஒரிஜினலாக வாங்கலாம் அப்படின்னா 3000 இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மேபி கிராக்ட் வெர்ஷன் ஏதாவது வருதா, இல்லைனா வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது ஸ்டீமில் வந்துச்சுன்னா அதை நம்ம போடலாம் அப்படின்னு இருக்கேன். நியூ ரிலீஸ் வந்து நான் மோஸ்ட்டாக ஸ்டோரி போட ட்ரை பண்ணுறேன். வீடியோவாக டெய்லி போட முடியுமான்னு தெரில. மேபி இப்போ இன்றைக்கி நியூ ரிலீஸ் என்ன இருக்குது, ஃப்ரீ கேம்ஸ் என்ன இருக்குங்கிறது வந்து என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸ்டோரியாக நான் போடுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணலன்னா ஸோ அதுவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லைஃப் இஸ் பெட்டர் வித் கேமிங். தேங்க்யூ.